அடியா யாரையும் துரத்திட்டு வர்றேன், அடி குத்து விழுது போல். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் tamizhansyed. ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு வந்திருக்கோம். நம்ம வந்துட்டு பிளான் பண்ணி எதுவும் வரல, இங்கே தான் வரோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அப்படியே கிளம்பி சரி தான் பீச் சைடு எங்கேயோ போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்தேன். மோட்டர் சவுண்ட் கேட்குது. ஸோ ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா சரி நம்ம பெரியப்பட்டினம் கடலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தேன். பார்த்தீங்கன்னா வந்த வழியில் சரி பெரியப்பட்டினம் வேணாம், நம்ம தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். தனுஷ்கோடிக்கு போனோம். பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி எங்கே போகிறீங்க, லாக்டவுன் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி வந்தோம், ராமநாதபுரத்தில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி லாக்டவுனாக இருக்குது, இப்போ அலோவ் பண்ண மாட்டோம் டூரிஸ்டெல்லாம், ஒன்லி மீனவர்கள் மட்டும் தான் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த தனுஷ்கோடிக்குள்ளே. ஸோ என்னால் தனுஷ்கோடி போக முடியல. நான் நிறைய தடவை போயிருக்கேன் தனுஷ்கோடிக்கு, உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். சரி எனக்கும் ரொம்ப நாளாக போர் அடிச்சு, வீட்டிலே இருந்து போர் அடிச்சிச்சா. ஸோ அதான் நான் வந்துட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு புது பாலத்துக்காண்டி. நான் அது அந்த சைட்டு இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க, நான் கேட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து போடலாமா இங்கே கட்டிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறது அப்படின்னு நான் கேட்டு பார்க்குறேன். இன்கேஸ் அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன். நான் எப்படி ராமநாதபுரத்துலேருந்து இங்கே வந்தேன் அப்படின்றத வேணால் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம பாம்பன் பாலத்துக்கு கீழே என்ன மாதிரி வந்துட்டு இருக்குது. நீங்கள் பாம்பன் பாலம் வந்துட்டு இது பார்த்துருப்பீங்க, ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க, அப்புறம் அழகழகான ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. பாம்பன் பாலத்துக்கு கீழே என்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு தெரியாது, எவ்வளோ குப்பைகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. பாம்பன் பாலத்துக்கு கீழே எப்படி எந்த மாதிரி மீனெல்லாம் கருவாடு எப்படி காய போடுறாங்க அப்படின்றதெல்லாம் மோஸ்ட்லி நான் கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ராமநாதபுரத்துலேருந்து வெளியே போனோம்னாலே கடலோர ஊர்கள் தான் நிறையா இருக்கும். ஸோ நம்ம கடலோர மாவட்டன்றதுனால நமக்கு சுற்றி இருக்கிற கிராமம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடலாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய கடலுக்கு நாங்கள் போயிருக்கோம். தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், பாம்பன் இதெல்லாம் வந்துட்டு காமனாக டூரிஸ்ட் வந்துட்டு மோஸ்ட்லி வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டுகள்லேருந்து வர்ற இடம். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நிறையா பீச்சஸ் இருக்குது எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில். ஆற்றங்கரை அப்படின்ற ஒரு பீச் வந்து நம்ம போயிருப்போம். பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் கூட போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் பீச்சு. ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம நடந்தே போகலாம் கடலுக்குள்ளே. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஆழம் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த பீச்சஸ் பார்த்திங்கன்னா. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ராமநாதபுரம் வந்துட்டு ஒரு தண்ணி இல்லா காடு, ஒரு வறட்சி, தண்ணி இல்லாத மாவட்டம், வறட்சி அந்த மாதிரியே. ஆனால் அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஊரில் இருக்குது, வறட்சி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வறட்சியை காட்டிலும் எங்கள் ஊரில் வந்துட்டு பசுமையும் இருக்குது. எங்கள் இதில் பார்த்திங்கன்னா பனைமரம், தென்னை மரம், இந்த 2 மரம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த ஊர் எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி தென்னை மரம், பனை மரம் அதிகமாக பார்ப்பீங்க. கருவை மரம் பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், முடிஞ்சால் நான் எவ்வளோ நாள் எங்கள் ஊரில் இருப்பேன்னு தெரியல. முடிஞ்சால் எல்லா கிராமங்களுக்கும் போகலாம், பார்க்கலாம். இந்த ஆட்டுக்குட்டி தான் தலைவன் எப்போ உள்ளக்க வருவானே தெரியாது. பார்த்தீங்களா மரத்தை, சூப்பராக இருக்குது. அப்படியே வரிசையாக மரம் தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவிலேருந்து இப்போ நம்ம வந்துட்டு தீவுக்கு போக போகிறோம். எஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலாக என்ட்ராக போகிறோம் தீவுக்குள்ளே. தீவு எங்கும் புதிய தீவு. ஐயோ ஐயோ. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ரோட் பாலம், பாம்பன் பாலம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய ரயில்வே ட்ராக் பாம்பன் பாலம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் மறந்தாச்சு. இங்கே பாரு, இது மண்ணெல்லாம் போட்டு எப்படி கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த சைடு வந்துட்டு இந்த மாதிரி பில்லர் போட்டானுங்க கொஞ்சம். இப்போ இந்த சைடு போட்டுட்ருக்காங்க. அந்த சைடு கொஞ்சம் நிறையாவே வந்துருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், புது பாலம் வந்துட்டு கட்ட போகிறாங்க. இப்போ இருக்கிற பாம்பன் பாலம் பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும், இப்படி 2 பக்கட்டும். இப்போது கட்டுற பாலம் வந்துட்டு இப்படி மேலே கீழேயும் போயிட்டு வரும். அந்த மாதிரி கட்ட போகிறாங்க. ஸோ இது என்ன பார்க்கலாமா? என்னண்ணா க்ரேனு பில்டோஸர்லாம் நிற்கிது, அதுவும் மிதந்துட்டுருக்கு.
இது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹோல்சேலில் கிடைக்கும் மீன். இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவானுங்க இதுக்குள்ளேருந்து. இங்கெல்லாம் மாஸ்க்கே போட மாட்டேங்கிறாங்கடா, ஒருத்தனும் மாஸ்க் போடல. உள்ளே விட்டுருவோமா? ஆக்சுவலாக எல்லோரும் வந்துட்டு பாம்பன் பாலத்தோட அழகாக தான் பார்த்துருப்பீங்க. பாம்பன் பாலம் அழகு தான், பார்த்தீங்கன்னா இன்னும் குப்பையாக இருக்குது. பாம்பன் பாலம் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பையாக சேர்ந்துருக்கு. நான் கொஞ்சம் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு சன்செட் ஆக போகுது, ஈவினிங் டைமில் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த ட்ரோன் ஷாட்டு அதெல்லாம் வந்துட்டு நான் காட்ட போகிறதில்ல இந்த இடத்துல. நம்மக்கிட்ட ட்ரோனும் இல்லை. ஆனால் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாம்பன் பாலம் கீழே வந்துட்டு எந்த மாதிரி மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றத வேணால் என்னால் காட்ட முடியும். என்ன பண்ணுறாங்க, சாயங்காலம் இப்போ கடலுக்கு போவாங்களா என்ன? பாருங்கள், பாம்பன் பாலத்துக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். புதுசாக பாலம் கட்டுறாங்கல்ல, ஸோ அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா மிக்ஸ் பண்ணுற அந்த சிமெண்ட்டு ஜல்லியெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த கண்டெய்னர்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகரமாக போட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மீன் பெட்டியை அடுக்கி சேர்த்து வைக்கிற இடம். மீன் பெட்டியெல்லாம் சேகரித்து வச்சு சில இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஐஸ் பெட்டியோடு வச்சுருப்பாங்க. சன் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டாப்பில். நான் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன் அந்த சன்செட் எடுக்கிறதுக்கு. பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுனால கொஞ்சம் கவர் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். எப்படி டைம் லேப்ஸ் வந்திருக்குன்னு தெரியல. நான் போடுறேன் பாருங்கள். சும்மா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் டைம் லேப்ஸு. ஸோ பார்க்கலாம் அது எப்படி வந்திருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே ஆனால் வேறு லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்களாம் தான் இறக்கியிருக்காங்க. ஃபுல்லாக ஹிந்திக்காரங்களாம் இறக்கி வேலை வாங்கிட்டு இருக்காங்க.
பாம்பன் பாலத்தோட பில்லர் பாருங்க. அந்த சாரி இப்போ பூசா கட்டுறதுக்கான பில்லர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லோக்கல்ஸ் வந்துட்டு தெரிச்சு ஓடிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வந்துட்டு நேக்கா அப்படியே ஓரமாக நின்றுட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுக்கு பூசை விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே சைடில் நின்றுருந்தோம். அதனால் நாங்கள் அப்படியே எந்திரிச்சு அப்படியே நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நாங்கள் இன்ஜினியர் மாதிரி வந்து நிற்க ஆரம்பிச்ச 2 பேரும் அப்படியே வேலை பார்க்குறதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோமா, அப்படியே எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் அப்லோட் பண்ணாலும் நமக்கு ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண ஆக்சுவலாக நாங்கள் எதுவும் பெருசாக உள்ள பாலத்துக்குள்ளே நடந்து போகல, சும்மா அப்படியே அங்கே ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். அதனால் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் எங்கெங்கே போயிருந்தோம் அப்படின்றது. ஸோ நாங்கள் பெருசாலாம் உள்ள பாலத்துக்குள்ளெலாம் போகவே இல்லை. ஸோ அதனால் அப்லோட் பண்ணுவேன், பார்த்துக்கலாம். எங்கேடா இது இந்த இடம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் பெட்டியாக இருக்கும் உள்ள. ஸோ மீனெல்லாம் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு இது பண்ணி பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க மாநிலத்துக்கு எல்லாத்துக்குமே. ஸோ பார்த்துக்கோங்க, பாலத்துக்கு கீழே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தேன். சும்மா மதியானம் ஒரு 4 மணிக்கு போல் கிளம்பியிருந்தேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளம்பி வந்திருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே தனுஷ்கோடி போனோம், விடலை. அதுக்கப்புறம் பாம்பன் பாலத்துக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இது கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. என்னோடய சேனல்லையும் நான் எடுத்துருக்கேன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ கட்டுற பணம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து 200 வருஷம் 300 வருஷத்துக்கிட்ட கூட வரும். ஸோ சொல்ல முடியாது எவ்வளோ வருஷம் இது வரும் அப்படின்றது. நம்ம சேனலில் எடுத்து போட்டிருக்கோம். மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு யாராவது இந்த பாலம் எப்படி கட்டினாங்க அப்படின்ற சர்ச் பண்ணி போகும்போது நம்ம வீடியோ வந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு பாம்பன் பாலம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த வீடியோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். நான் பிளான் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா பெரியப்பட்டினம் ஏதோ பிளான் பண்ணேன். ஸோ எதுவும் நடக்கலை. பட் எந்த ஒரு பீச்சுமே நான் உங்களுக்கு ப்ராப்பராக காட்டியிருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியாது. இது வந்துட்டு நான் வந்து போர் அடிச்சனால கிளம்பி வந்தேன். ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு எப்படி டைம் பாஸ் ஆச்சு. நான் இதை வீடியோ எடிட் பண்ணி போடும்போது எனக்கே தெரியும் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா பாய் பாய். இந்த வீடியோவில் நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு விலாக் பண்ணி ஏன்னா எடிட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவும் தெரியாது. ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோக்குள்ள உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.